Hello friends, welcome to our channel. நான் உங்க chef ராம்குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முக்கணிகளை வச்சு தான் ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். அதாவது மா பலா வாழை. சோ இத வச்சு நாம இன்னைக்கு ஒரு அல்வா செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறது பார்க்கலாம். இந்த முக்கணி அல்வாவில் ஒரு மாம்பழம் நல்லா தோல் சீவிட்டு அது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பலாப்பழம் வந்து இந்த மாதிரி 4 பீஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு வாழைப்பழம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முக்கணி அல்வா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து அல்வாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மா பலா வாழையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அல்வா செய்ய போகிற கடாயில் ஒரு 100 ml ஆயில் இல்லைனா கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கேஷ்யூ நட் ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மா பலா வாழை பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 250 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் தான் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் சுகர் இருக்கும். ஸோ உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி அந்த ஃப்ரூட்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். அது கார்ன்ஃப்ளவர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா உங்களுக்கு ஃப்ரூட் ஃப்ளேவரே ஓகேனாலும் நீங்கள் விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மிக்ஸ் பண்ண கீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அந்த அல்வா டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த லைட்டாக கடாயில் பிடிக்க நீங்கள் கீ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அது அல்வா டெக்ஸ்சர் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கடாயில் ஒட்டாமல் இந்த டெக்ஸ்சரில் உங்களுக்கு வரும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதில் கேஷ்யூ நட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட்ஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அல்வாவை இதில் மாற்றி நம்ம லெவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லை லேடில் எதாவது யூஸ் பண்ணி அதை நல்லா சமப்படுத்தி விடுங்க. சமப்படுத்திட்டு ஒரு 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா அல்வா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். நல்லா செட் ஆகியிருக்கு பாருங்கள். கனிகளிலே சிறந்த கனி முக்கனி. அந்த முக்கனியில் நம்ம அல்வா ரெடி பண்ணியிருக்கோம். சும்மா அப்படியே அதை கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் வேற ரெசிபி வீடியோல பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.